அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பாராளுமன்றத்தில் வெற்றி பெற முடியல, சட்டமன்றத்தில் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அந்த சீட்டு வந்தது காரணமே அந்த பணபலத்தால் தான் ஜெயிக்க முடியும். அந்த பணபலமே நகர்மன்ற தேர்தல்களில், உள்ளாட்சி தேர்தலில் முடியல. அதனால் உங்கள் ஆசைக்கு நீங்கள் எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம், அது உங்களுடைய சுதந்திரம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கிடைத்தது தற்காலிகமான வெற்றி. அது அவருக்கு நிரந்தர தோல்வியை கொடுப்பதற்கு அனைவரும் ஒன்றாகி கொண்டிருக்கிறோம். இல்லை, ஸ்லீப்பர் செல்லை பற்றிலாம் நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் முன்ன சட்டமன்ற உறுப்பினர் தான் ஸ்லீப்பர் செல்லுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, அது இல்லைன்னு சொல்லுவேன். ஸ்லீப்பர் செல்லுங்கிறது அது எப்பயுமே இருக்கும். அவங்க எப்பயும் போல இருக்காங்க, எப்பயும் ஆக்டிவாக தானே இருக்காங்க. அதில் அதனால நீங்கள் சொல்கிறமான வாய்ப்பும் இருக்கலாம். அதிமுக எங்க கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுல ஒருவர் அது பழனிசாமி இருப்பாரா இல்லையான்னு சொல்வதற்கு நான் சொல்ல விரும்பல. ஆனா அதிமுக உறுதியாக தங்கள் அங்க உள்ள நிறைய நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள், இந்நாள் நிர்வாகிகள் நிறைய பேர் எங்களோட நேரடின்னு இல்லை, ஏதோ நண்பர்கள் மூலம்லாம் சொல்றது, எல்லாம் 24 தேர்தலில் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வராதது பெரிய மாபெரும் அரசியல் தவறு, பொலிட்டிக்கல் பிளண்டருங்கிறத உணர்றாங்க. பழனிசாமிகிட்ட அவங்களால அதை சரியாக அதை எடுத்து கொண்டு போக முடியலையா, இல்லை பழனிசாமி கேட்கலையான்னு எனக்கு தெரியாது. அதனால அந்த கட்சி உண்மையிலே வருங்காலத்தில் அந்த கட்சி அம்மாவுடைய கட்சி அழியாமல் இருக்கணும்னா அவங்க உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் தான் முடியும். அதுதான் யதார்த்தம். அவங்க வேற கட்சிகளோட கூட்டணி அமைச்சாலும் அது மெகா கூட்டணியாவே அமையாது. இன்னொன்று சொல்றேன், அங்கு உள்ள தொண்டர்களே பழனிசாமியை இனிமே அடுத்த தேர்தலுக்கு தவறுகள் செய்ய விட மாட்டாங்க. இதே மாதிரி பிளண்டர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதோடைய வெளிப்பாடு தான் இந்த போற இடங்கள்ல எல்லாம் நடக்கிற இந்த பிரச்சனைகள். அதை மீறி பழனிசாமி செஞ்சாருன்னா அது அவருக்கு தான் அது நெகட்டிவா போகும். யாருக்கு? எங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இல்ல நான் சொல்றேன், கிளியரா சொல்லிடுறேன் உங்க கேள்விக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எங்கள் கூட்டணியை ஏற்றுக்கொண்டு திமுகவை வீழ்த்த தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு கட்சி வந்தாலும் அதை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வரவேற்கும். எந்த ஒரு கட்சி வந்தாலும், எதிர்கட்சி திமுகவை எதிர்த்து வந்தாலும் நீங்க எப்படி வேணாலும் அதை போட்டுங்க, உங்க இதுல கொடுத்துங்க. கரெக்டா? இல்ல ஏடிஎம்கே வரணும் நீங்க கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றதான என்னோட பதில். இல்ல அன்னைக்கு ஒரே ஒரு சிரிப்பு, ஒரு விஷயம் சொல்றேன். திருப்பூருக்கு நான் அந்த மாரத்தான் ஓட்டத்தில் பரிசு பெற்றவங்களுக்கு எல்லாம் என் கட்சி சார்பாக இது கொடுக்க போனேன். அப்போ என்னை பேசிட்டு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னாங்க. அப்போ சின்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்தாங்க, எங்கெல்லாம் சின்ன பையனுங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். நான் எதுவும் பேச போகிறப்ப அங்கே ஒரே கோஷம் போட்டாங்க. எனக்கு என்னன்னே காதில் விழுல. நான் பக்கத்தில் உள்ள செக்ரட்டரிகிட்ட கேட்டேன், என்னப்பா அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன. இவன் பார்த்துட்டு இது மாதிரி கடவுளே அஜித்தேன்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படியே என்ன பண்ணல, அது ஒரு இது இப்போ ட்ரெண்டாக இருக்குது, வைரல் ஆகிட்டு இருக்கு, கடவுளே அஜித்தேன்னு அது சோசியல் மீடியாவில் அப்படியான்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இருந்தேன். அதுக்குள்ளார விசாரிச்சப்பா நீங்கள் என்ன பேசுவார், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு சொன்னாங்க. அவங்க அமைதியாகிட்டாங்க. அதை ஒவ்வொரு தொலைக்காட்சியும் ஒவ்வொரு மாதிரி போட்டாங்க. ஒரு தொலைக்காட்சியில் அதிர்ச்சின்னு போட்டாங்க. அதிர்ச்சியில் ஆகலை. எனக்கு என்ன இதில் என்ன இருக்கு, கடவுளே அஜித். நானும் அஜித்தோடைய ஃபேன் தான், அஜித் எனக்கு பிடிக்கும். அஜித் நான் பல முறை எங்கள் இதில் சோசியல் மீடியாவில் இருந்து நான் நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறப்ப அஜித் குமார்னு பேர் வச்சிருக்கேன். இல்லை, ஒரு நடிகராக எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும்னு நான் பல பேட்டிகள்லையும் சொல்லியிருக்கேன். விஜய் எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் பிடிக்காதுன்னு இல்லை. அஜித் இப்போ உள்ள எப்படி சிவாஜி எம்ஜிஆர்னு சொல்கிறோமோ, ரஜினி கமலை பிடிக்குமோ, அது மாதிரி அஜித், விஜய், விக்ரம், சூர்யா எல்லாரும் படங்களும் நல்ல படங்களாக பார்க்க போகிறோம். இப்போ கூட தங்கலான் படம் நான் இன்னைக்கு ஓடிடியில் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது மாதிரி அரசியல் சூழ்நிலைகள்ல எதுன்னு சொல்ல வரேன்னா, அது மாதிரி என்னுடைய பதில நான் சொல்லிட்டேன். நீங்க எப்படி வேணாலும் ஊடகத்துல பத்திரிகையில போட்டுங்க. விஜய் படம் இப்ப கூட ரீசெண்டா வந்துச்சு, கடைசி அரசியல் படம் இல்ல, அவருடைய கட்சி. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்க, அவங்க கொள்கை கோட்பாடுகளை சொல்றாங்க.
அதை போய் நம்ம கருத்து கூற சொல்றது நாகரிகமாக இருக்காது. இன்னொன்று சொன்னால், எங்களை பற்றி யாராவது விமர்சனம் சொன்னால் நாங்கள் பதில் விமர்சனம் சொல்ல முடியும். நாங்களாம் யாருக்கும் வழிக்கு சண்டைக்கு போக மாட்டோம், வந்த சண்டையை விட மாட்டோம்னு தான் சொன்னேன். இன்னொன்று, மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அவங்க தான் வர்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும், யாரை வீட்டுக்கு அனுப்பணும், யாரை உள்ளே யாரை வெளியே அப்படிங்கிறதுலாம் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. திருமாவளவனுடைய தற்போது நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையான தலைவர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஆனா தற்போது திமுகவுல நெருக்கடிகள் வந்து அவர் கொடுக்கப்படுவதாகவும், அவர் கட்சிக்குள்ள வந்து இருக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர்களே வந்து பணியிடை நீக்கம் செய்ய அளவுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து வீக் ஆயிட்டாரான்ற ஒரு கேள்வி எழுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இதே கேள்வி தான் அன்னைக்கு இன்னும் அழகாக கேட்டாங்க உங்கள் நண்பர்கள் திருச்சியில். அவரை பற்றியே ரொம்ப குறிவைத்து தாக்கப்படுறாரு ஏன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு காரணம், அது அவர் வந்து எப்பயுமே நல்லா ஒரு அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக கருத்துக்களை சொல்லக்கூடிய, சமீப காலமாக அவர் ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலையில் மனநிலையில் இருக்காரோங்கிற மாதிரி வெளிப்படுத்தினதுனால தான், அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறப்ப ஒரு குழப்பம் தெரிஞ்சதுனால தான் அவர் குறிவைக்கப்பட்டார். அதுதான் அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன், அவர் இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் முளையிலே கிள்ளி எறிஞ்சிருக்கணும். அது செய்யாததுனால அது வந்து அவர் நிறையா ஊடகத்தோடைய தாக்குதலுக்கு ஆளானார், சோசியல் மீடியாவில் தாக்குதலுக்கு ஆளானார்னு நினைக்கிறேன். ஒரு அரசியல் காலகட்டங்கள்ல முதலமைச்சர் வர பல பேசப்பட்ட டிவி வந்து இனிமேல் வரக்கூடிய அரசியல் பயணங்கள்ல முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல ஒரு மத்திய அமைச்சரால் கேட்டு வாங்குவீங்களா? இல்ல உங்க தொண்டர் எல்லாம் இல்ல எங்க தொண்டருக்கு யாரும் பதவிக்கு நான் வரணும்லாம் அவன் ஆசைப்படல. அது அவர் சொல்றாரு, முதலமைச்சராக வருவதாக பேசப்பட்டது தான் சொல்றீங்க. அது மாதிரி திருப்பி பேசப்படுறது நீங்க தானே பேசணும், வருவானா இல்லையான்னு நீங்க தான் எல்லாம் டிபேட் பண்ணணும். நான் அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு நான் காலத்தின் கட்டாயம் அரசியலுக்கு வந்தேன். நீங்க சொல்ற மாதிரி அம்மாவுடைய கட்சியை மீட்டெடுக்கணும். நான் சொன்னதில் ஒரு போர்ஷனை கட் பண்ணியிருக்கேன். ஜனநாயக ரீதியாக தான் நான் மீட்டெடுப்போம் தான் நாங்கள் சொன்னோம். அதுக்கான காலம் வரை நாங்கள் வந்து நாங்கள்லாம் கஜினி மாமூது மாதிரி தொடர்ந்து படையெடுத்துட்டு இருப்போம். நான் பல முறை சொல்லியிருக்கேன், என்னோட இறுதி சுவாசம் உள்ளவரை நான் பின்வாங்க மாட்டேன். எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் நான் ட்ரை பண்ணுவேன். ஆமாம், தொடர்ந்து போராட்டம் அறிவிச்சு என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு அந்த நிச்சயம் உறுதியாக அது சம்பந்தமான முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கோம். மத்திய அரசாங்கத்தில் அது நல்ல ஒரு முடிவு வருங்கிறத எதிர்பார்க்கும். நீங்க எந்த சேனல்? நியூஸ் 18. நீங்க நியூஸ் தமிழ். மதுரையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். அப்போது அதிமுக அழியாமல் இருக்க என்டிஏ கூட்டணிக்கு வர வேண்டும் என்றும், திமுகவை வீழ்த்த யாராக இருந்தாலும் என்டிஏ கூட்டணிக்கு வரலாம் என்றும் கூறியிருந்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் அதிமுக பலமாக இருக்க வேண்டும் என பாஜக நினைக்கிறது என்றும், ஒன்றுபட்ட அதிமுகவாக செயல்பட வேண்டும் என்பதே பாஜகவின் எண்ணமாக இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.